إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏழை இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அந்த வல்ல நாயனை போற்றி புகழ வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாமெல்லாம் இந்த ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய ஒழுக்கங்களை குறித்து சொல்லித் தரும் பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்மாத்தி ஒல் இமாமு யஹுதுபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். இந்த ஜும்மாவினுடைய பிரதிபலனை, அமலை, நன்மையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற கருத்துப்பட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியை நாம் அனைவரும் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டு இந்த அமலில் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்கிற மார்க்கம் மரணத்தை கடந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வில் ஒரு பெரும் வெற்றியையும் வெளிச்சத்தையும் தரக்கூடியது என்பதை உணர்ந்துதான் இந்த மார்க்கத்திலே நாம் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் எத்தனையோ பல அம்சங்களில் தன்னை மிஞ்சி அல்லது தனக்கு நிகராக இன்னொருவன் சட்டம் சொல்ல முடியாது என்கிற அளவிற்கு ஏராளமான மார்க்க நிலைப்பாடுகளை சொல்லி மனித குலத்தை இந்த இஸ்லாத்தை நோக்கி வென்றெடுத்தது இந்த மார்க்கம். மனிதாபிமானத்தை பற்றி இது பேசுகிறது. உலகத்தில் பெரும் இரக்க குணத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் கூட பேசாத தத்துவத்தை இந்த மார்க்கம் பேசுகிறது. தீண்டாமையை இந்த மார்க்கம் வேறறுத்திருக்கிறது. தீண்டாமையை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பெரும் பெரும் புரட்சியாளர்கள் எல்லாம் வந்தார்கள். ஈவே ராமசாமி பெரியார் வந்தார், நெல்சன் மண்டேலா வந்தார். அவர்களெல்லாம் சொல்லித்தராத தத்துவத்தை, அடிப்படை தத்துவத்தை சொல்லி மிக இலகுவாக தீண்டாமை என்கிற கோட்பாட்டை நாசப்படுத்தி சமத்துவத்தையும் சமாதானத்தையும் நிலைநாட்டியது இந்த மார்க்கம். இப்படி இந்த மார்க்கம் சொன்ன, மார்க்கம் செயல்படுத்திய, வடிவமைப்பு கொடுத்த காரியங்களை பட்டியலிடலாம் என்றால் அது இந்த ஜும்மா காணாது. அவ்வளவு காரியங்களை செய்த இந்த மார்க்கம் மக்கள் மத்தியில் ஒரு வகையான நிலைப்பாட்டை சிந்திக்க விடாமல் தடுத்திருக்கிறது. எதிரணிகளாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை வேறறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் பலரும் வைக்கக்கூடிய ஒரு வகையான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர்கள் அடிப்படைவாதிகள். முஸ்லிம்கள் யார்? மண்டைக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாதவன் முஸ்லிம் அவன் நினைச்சு வச்சிருக்கான். அவனுடைய ஒவ்வொரு பார்வையும் கோணமும் இஸ்லாமியர்களை ஒரு விதமான அறிவுக்கு பொருத்தமில்லாத செயல்களை செய்பவனை போன்றுதான் அவனுடைய உள்ளத்தில் அவன் ஆழமாக பதிந்து வைத்திருக்கிறான். பெண்ணடிமைத்தனம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள், எடுபடல. பயங்கரவாத செயலுக்கான காரண கர்த்தா முஸ்லிம்கள் என்று சொல்லி பார்த்தார்கள், எடுபடல. இன்னும் எத்தனையோ பல வாழ்க்கைக்கு எதிரான தத்துவத்தை இஸ்லாம் தான் விதைக்கிறது என்றார்கள், எடுபடல. அவர்கள் அடுத்து எடுத்த
தெரியுமா? இவர்கள் அடிப்படைவாதிகள். ஒரு மூளை உள்ள ஒரு வாதம் மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. இவங்களுடைய செயல்பாடு, இவங்களுடைய வாழ்க்கை தரம் அனைத்துமே மடமைத்தனத்தில் அமைந்ததை போன்றுதான் இருக்கும் என்று இஸ்லாமியர்களை பற்றி உலகளாவிய அளவில் இந்த பேச்சை, கருத்து பொருளை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறார்கள். முஸ்லீமை பார்த்தா அவனுக்கு அப்படிதான் தெரியும். முஸ்லீம்களா, இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்க போகுது அப்படின்னு. ஒரு சகோதரர் சொல்றார், ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு ரயில் பயணத்தில் மேற்கொள்றார். அவர் பார்க்க நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாரு. ஒரு பிராமணரை போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். பிறப்புல ஒரு முஸ்லீம். அவர் போற வழியில் புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறார். எதிரில் ஒரு பிராமண குடும்பம், வயதான ஒரு தாத்தா பாட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவருக்கு இவரால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை செய்யறார். பயண நேரத்தில் அவர்களும் இவருக்கு டீயை கொடுக்கிறது, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை. ஒரு நேரம் கழியும் பொழுது இவரை முஸ்லிம் என்று அந்த மக்களுக்கு அப்பதான் தெரியுது, அந்த பிராமண கூட்டத்துக்கு. அப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க முஸ்லிமா அப்படிங்கிறாரு. இவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், முஸ்லிம்னு தெரிஞ்சிருந்தா நீ டீ கொடுத்துருக்க மாட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி. டீ எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்க பிராமின், நான் முஸ்லிம் தெரிஞ்சா தந்திருக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கருத்து கேட்கிறாரு. அப்படி கிடையாது, முஸ்லிம் எல்லாம் படிப்பாங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்கிறார். அவங்களுடைய என்ன ஓட்டத்தில் என்ன பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படி தெரியுமா? முஸ்லிம்களை அறிவுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அவன் மனிதாபிமான செயல் செய்யறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லா மாங்குன்னு தொழுவாங்க, வழக்க வழிபாடு ஈடுபடுவாங்க, கடவுள் தான் முக்கியம் அப்படிலாம் பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முஸ்லிம்கள் எதற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள்? அறிவுக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் என்பதை போன்ற ஒரு நிலையை சாமானிய மக்கள் வரை இந்த சிந்தனையை அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அது சேர்த்ததனுடைய விளைவு என்ன? 800 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள், முகலாயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட நாட்டினுடைய கட்டமைப்பை பற்றியெல்லாம் பேச்சு இல்லை. 300 வருஷமா ஆட்சி செய்த ஆங்கிலேயரை பற்றி மட்டும்தான் பேச்சு இருக்கு. ஆங்கிலேயன் இல்லைன்னா எஜுகேஷன் உண்டா? ஆங்கிலேயன் இல்லைன்னா ரயில் வண்டி வந்திருக்குமா? ஆங்கிலேயன் இல்லைன்னா அது நடந்திருக்குமா? 800 வருஷம் இந்த நாட்டை ஒருத்தர் ஆட்சி பண்ணி இருக்கிறான். தலைமுறையாக 800 ஆண்டு காலம் இந்த நாடு ஒரு கூட்டத்தின் கையால், ஒரு சமுதாயத்தின் கையால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் உருவாக்கிய சட்டத்திட்டம் தான் இன்றைக்கு இந்த நாட்டையே கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கு. அவன் அன்னைக்கு சட்டத்திட்டத்தை உருவாக்கல அப்படின்னா ஆங்கிலேயன் ஆட்சி செய்திருக்க முடியாது. ஆங்கிலேயனை விடுங்க, ஆங்கிலேயனை பின்தொடர்ந்து வந்த வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்க முடியாது. அந்த கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? முஸ்லிம்கள். இன்னைக்கு வழக்கத்தில் உள்ள பல வார்த்தைகளை பார்க்கலாம். அரசு பயன்படுத்துகிற வார்த்தை முஸ்லிம்கள் பயன்படுத்திய வார்த்தை, அது அரபு வார்த்தை. அரபு வார்த்தைக்கு நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? ஒரு நாட்டு அரபு மொழி உண்டா? 18 மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழி உண்டு இல்ல? அந்த 18 மொழியில அரபு உண்டா? உருது இருக்கு, அரபு இருக்குதா? அரபு வார்த்தை தான் வக்கீல், அரபு வார்த்தை தான் அமல்படுத்துவது, அரபு வார்த்தை தான் கைது, அரபு வார்த்தைகளைத்தான் அதிகமாக எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையில் ஆரம்பித்து நாட்டினுடைய பல பாரம்பரிய கட்டிட கலைக்கு வித்திட்டவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் இவ்வளவு பெரும் தத்துவத்தை சொல்லிய போதும், இத்தனை பெரும் கட்டமைப்பை உருவாக்கிய போதும், இந்த கட்டமைப்பை செய்த முஸ்லிம்களை புத்திசாலிகளாக, பெருமளவில் அறிவாளிகளாக இந்த சமூக மக்கள் பார்க்க தவறுகிறார்கள். என்ன காரணம்? இஸ்லாமியர்கள் வெறும் வழிபாட்டில் ஆர்வம் செலுத்துவார்கள், அவர்கள் பெரும் தியாகம் செய்வார்களே தவிர அறிவு உள்ளவர்களாக மாற்று மதத்தவர்கள், மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் திருக்குர்ஆனை எடுத்து பாருங்கள், அறிவு இருக்கிறவன் மட்டும்தான் இஸ்லாம் முஸ்லிம்னு சொல்லுது. அறிவில்லாதவர்களை இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனை போன்று பார்க்கிறது. ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள். சூரா சுமரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற, சூரா சுமரில இடம்பெற்றிருக்கிற வசனம், நபியே அல்லாஹ் அல்லாதவர்களை என்னை வணங்க சொல்கிறீர்களா? யா ஐயுகள் ஜாஹில், முட்டாள்களே என்று நபியே நீங்கள் கேளுங்கள். இஸ்லாத்தை இல்லாத அந்த கருத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஒருவன் செய்கிறான் என்றால் அவனை இஸ்லாம் என்ன பேர் சொல்லி அழைக்குது? முட்டாள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவன் முட்டாள். அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவைகளை, பொருட்களை, மற்ற படைப்புகளை வணங்கக்கூடியவன் முட்டாள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. இதுக்கு மாற்றமா ஓர் தெய்வ கொள்கையில் இருக்கக்கூடிய நான் யாரு? இஸ்லாம் என்னை எப்படி சொல்கிறது? நான் தான் உண்மையான புத்திசாலி என்று இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயம், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யഖ்ரு அலைஹா சும்மா உம்மியானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பற்றி அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் அதிலே அவர்கள் குருட்டுத்தனமாக, செவிட்டுத்தனமாக விழமாட்டார்கள்.
வேத வசனம் சொல்லப்படுது, உடனே உழுந்துட மாட்டாங்க. அது என்ன கருத்தை பேசுகிறது என்று சிந்திப்பார்கள். இதன் மூலமாக இந்த வசனம் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதை சிந்திப்பார்கள். சிந்தித்து தான் அந்த வேத வசனத்திற்கு அவர்கள் வடிவிலக்கணத்தை, வரைவிலக்கணத்தை, தன் வாழ்வை அவர்கள் ஒப்படைப்பார்கள் என்பதாக திருக்குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறானே, குர்ஆனினுடைய தத்துவத்தை பாருங்கள். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது இதை சிந்திக்க கூடாது என்று உங்கள் உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். உலகத்திலேயே ஒரு மதத்தின் வேதம் அந்த மதத்தினுடைய மக்களை பார்த்து என்னை சிந்தித்து கடைபிடி என்று சொன்ன ஒரு வேதம் இந்த வேதம் மட்டும்தான். அரசியல் அமைப்பு சட்டம் கூட இப்படி கிடையாது. மனுஷனால இப்ப தற்காலத்தில் எழுதப்பட்டதுதானே என்ன, அந்த அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி ஒரு 70 வருஷம் இருக்குமா? இந்த 70 ஆண்டுகள் எழுதப்பட்டதுல 700 தப்பு, 700 மாற்றம் தேவையில்லை. இது மாத்திரும், அது மாத்திரும், சரிப்பட்டு வராது, அது சரிப்பட்டு வராது. பெரும் பெரும் அறிவாளிகள் எல்லாம் உட்கார்ந்து எழுதிய, இந்த நாட்டினுடைய கட்டமைப்பிற்கு பெருமளவில் உதவியாக இருந்தவர்கள் உட்கார்ந்து எழுதிய புத்தகத்தில் இத்தனை மாற்றம். இஸ்லாம் சொல்லுகிறது, குர்ஆனை சிந்தி. குர்ஆனை சிந்திப்பதை மட்டும்தான் முஸ்லிமுடைய அடிப்படை வேலையாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. அறிவுக்கு இந்த மார்க்கம் கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று உலகத்தில் வேற எந்த மார்க்கமும் அறிவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அதற்கெல்லாம் ஒரு காரண கர்த்தாவாக, ஒரு தலைமை பொறுப்பாக அல்லாஹ் இறை தூதர்களில் ஒருவரை வைத்திருக்கிறான் என்றால், எல்லா இறை தூதர்கள்ட்ட இந்த அறிவு இருந்தது. எல்லா இறை தூதர்களும் லாஜிக்கலாக தன்னுடைய சமுதாய மக்களை வாதத்தில் வென்றெடுத்தார்கள். அதில் மிக பெரும் தலைவராக அல்லாஹ் காட்டக்கூடியதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இறை தூதரை பற்றி நம்ம எவ்வளவு தெரியும், அப்படிதானே? இந்த இறை தூதரை போன்று தியாகம் செய்ய முடியாது, இந்த இறை தூதரை போன்று வழிபாடு செய்ய முடியாது, இந்த இறை தூதரை போன்று இறைவன் மீது அளவு கடந்த கொள்ள பிரியத்தை வைக்க முடியாது. இந்த இறை தூதரை போன்று அர்ப்பணிப்பிலேயோ மன உறுதியிலோ கட்டுப்படுதலிலோ வேறு எதிலையுமே இந்த இறை தூதரை மாதிரி நம்ம வர முடியாது. மிஞ்சி மிஞ்சி போன ஒரு வயசோட கூடலாம் இருக்கலாம், அது மட்டும் தான் நம்மளால முடியும். அதானே ரசூல்லாவோட நமக்கு என்ன ஒரே ஒரு வகையில் பிளஸ், ரசூல்லாவோட நம்ம என்ன பீட் பண்ணிடலாம்? ரசூல்லா 63, நம்ம ஒரு 70 வரைக்கும் வாழ்ந்துடலாம், அவ்வளவுதான் நம்மளால பீட் பண்ண முடியுமா தவிர நபியினுடைய இறையச்சத்தை பீட் பண்ண முடியுமா? நபியினுடைய தக்வாவை, நபியினுடைய கட்டுப்படுதலை, நபியினுடைய அமல, நபியினுடைய மற்ற காரியத்தை அவரை முறியடித்து விட்டு செல்லுகிற மாதிரி நம்ம இருக்கிறோமா? கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் இப்ராஹிம் என்ற இறை தூதரை பற்றி சொல்லுகிறான். இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். முட்டாள்களை தவிர வேறு யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். வேற யாருமே புறக்கணிக்க மாட்டாங்க இப்ராஹிம் மார்க்கத்தை. ஓர் கடவுள் கொள்கை, அந்த கடவுளுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற மனநிலை, அந்த கடவுளுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கலாம் என்கிற அந்த உடன்பாடு, இது இப்ராஹிமை பின்பற்றுகிற மக்கள் கண்டிப்பாக புத்திசாலிகளாகத்தான் இருப்பார்களே தவிர முட்டாள்கள் யாரும் இப்ராஹிமை பின்பற்ற மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். யார் அந்த இப்ராஹிம் நபி? இவ்வளவு காரியத்தில் இப்ராஹிமினுடைய உயர்வு இருந்தாலும் இன்னொன்றை பற்றியும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். இப்ராஹிம் சிந்திக்கக்கூடிய இடத்துல இருந்தார். இப்ராஹிம் யார்? சும்மா ஏனோ தானோம்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு அணுகிய ஒரு நபர். 5000 ஆண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் அந்த காலத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். கடந்த ஒரு 1100 1200 வருடங்களுக்கு முன்பாக சில அறிவியல் தத்துவத்தை உலகத்தில் சொன்னதால் நெருப்பிட்டு கொளுத்தப்பட்ட சமூகம் இந்த மனித சமூகம். ரோமபுரியில் ரோம் பேரரசு இருக்கிறது, அந்த காட்சியிலே அவர்களுக்கு கீழே வாழ்ந்த ஒரு குடிமகன் தனது அறிவியல் தத்துவத்தை எடுத்து சொல்றார். இறை வேத வசனங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று கிறிஸ்தவ மக்களால் நடுத்தெருவிலே கட்டி வைத்து எரித்து கொண்டிருக்கிறார்கள். 1200 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. சுத்த முட்டா பேர வாழ்ற காலம் அந்த காலம் தான். மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் கிடையாது. எதிரில் மேலே இருக்கக்கூடிய நிலாவை ஒரு விதமாக பார்த்தவர்கள், பூமியை தட்டை என்று நினைத்தவர்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் என்ற பேச்சுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் தனது சிந்தனையின் மூலமாக மக்களை வென்றெடுத்தார் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக தன்னுடைய திருக்குர்ஆனில் சூரா அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இது கால இப்ராஹிம் லி அபீஹி, இப்ராஹிம் தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்னார். ஆசர் என்ற தன்னுடைய தந்தை, அத்தத்தகிது அஸ்னாமன் ஆலிஹத்தன், சிலைகளை நீங்கள் கடவுள்களாக ஏற்படுத்திக் கொண்டீர்களா? இன்னி அராக்க வ கௌமக்க ஃபி தலாலி முபீன், உங்களையும் உங்கள் சமுதாயத்தையும் தெளிவான வழிகாட்டில் தான் நான் பார்க்கிறேன், வேற எதிலையும் பார்க்கல. உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது?
கூறுவாறு கிடையாது, அறிவு கிடையாது. அப்படி ஒரு சமூகமாகத்தான், வழிகட்ட சமுதாயமாகத்தான் தந்தையே உங்களையும் உங்களை பின்தொடர்ந்து வந்தவர்களை நான் பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முதல் கட்ட வாதத்தை எடுத்து வைக்கிறார். சிலை வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். இந்த சிலைதான் தனக்கு எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். சிலை வணக்கம்ங்கிறதுனால ஒரு கருத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு கதை ஒன்று, அதில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு இதழ கதையாக எழுதுகிறார்கள். ஒரு தந்தையும் ஒரு மகளும் ஒரு கோயிலுக்கு போறாங்க. மாற்று மத தெய்வத்தினுடைய ஒரு கோயிலுக்கு போறாங்க. அவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள். போய் அந்த சிறுமியை கூட்டு போய் சாமி முன்னாடி, அதாவது அவர்கள் எதை கடவுள் என்று நினைத்தார்களோ அந்த கடவுள் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய தேவைகளை முறையிடுகிறார். இவரும் சொல்றார் தம் பொண்ணுகிட்ட, நீ உனக்கு எதுவும் தேவைன்னா கடவுள்கிட்ட கேளு அப்படிங்கிறார். சரி, தந்தை சொல்லிட்டார்ல அப்படின்னு அந்த பொண்ணும் கையெடுத்து கும்பிட்டு தனக்கான தேவைகளை எல்லாம் சொல்லுது, இது நிறைவேற்றி தருங்கிற நம்பிக்கை. அங்கிருந்து கொஞ்சம் விலகி போகுது. கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நவுண்டு போறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஓட்டம் எடுக்குது. சிறுமி ஒரு 6 வயசு கூட நிரம்பி இருக்காது. அந்த சிறுமிக்கு ஓட்டம் எடுக்குது. தந்தை போய் பார்க்கிறார், எங்க பிள்ளைய காணுமே. ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒளியுது. பொண்ணுகிட்ட போய் கேட்கிறார், ஏமா ஒளிகிற, என்னாச்சு? அங்க சிங்கம் நிக்குது அப்படிங்குது. அங்க என்ன நிக்குது? சிங்கம் நிக்குது. சிங்கம்னா என்ன? அதனுடைய பண்பு என்ன? பூனைக்குட்டி மாதிரியா? அது கடிச்சு கொதற ஒரு பண்பாடு. அப்படித்தானே சொல்லி வளர்த்திருப்பாங்க சிங்கத்தை பத்தி. அதனால சிங்கத்தை பார்த்த உடனே அந்த பிள்ளை ஓடுது. இவர் பார்க்கிறார், சிங்கம் எங்கடா கோயிலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்க்கிறாரு. அங்க ஒரு சிங்க சிலை ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? சிங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட, அதாவது சிங்கத்தை போன்று வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலை. அப்ப அவர் சொல்றாரு, அது வெறும் சிலை. அந்த பொண்ணு சொல்லுது, நீ கும்பிட்டது மட்டும் என்ன உண்மையா? அதுவும் சிலை தானே. இயல்பாக இந்த தத்துவம் வந்து எல்லா மனிதனுக்கும் வெளியே வரும். எல்லாருக்கும் இந்த அறிவு உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனதில் உறுதியை ஏற்படுத்தி கொண்டு முழு சமுதாயத்திற்கு எதிராக இந்த தத்துவத்தை முன்வைத்தார்கள். யா அபத்தி லிம தாபுதுன மாலா யஸ்மாவு வலா யுப்சிரு வலா யுக்னி ஷையா. என் தந்தையே, உங்களுக்கு உங்களுடைய எந்த ஒன்றையும் பார்க்காத, எந்த ஒன்றையும் கேட்காத, எந்த ஒன்றையும் தராத ஒரு அற்ப சிலையை, கல்லை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று போய் கேட்டார் இப்ராஹிம். முதல் கட்ட தத்துவம் ஒட்டுமொத்த அந்த சிலை வணக்க வழிபாட்டிற்கு சமாதி கட்டுகிற தத்துவம். அது ஏதாவது பார்க்குமா? அது கொடுக்குது கொடுக்காது ரெண்டாவது வை. அது உன்னை பின்னாடி தண்டிக்குது தண்டிக்கல ரெண்டாவது வை. முன்னாடி வச்சு நீ திட்டினா ஏதாவது பேசுமா? ஏதாவது பார்க்குமா? ஏதாவது கேட்குமா? அதுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படிப்பட்ட சிலையை போய் வணங்குகிறீர்களே, யா அபத்தி லா தாபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அறிவு அங்கிருந்து துளிர் விட ஆரம்பிக்குது. அந்த துளிர் விட ஆரம்பித்தது எந்த நிலைக்கு போய் சேர்க்கிறது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தினுடைய மன நிலையை பார்க்கிறாங்க. இவனுக்கு சும்மா அல்லாஹ் வணங்குனா வணங்க மாட்டான். இவனை கொண்டு போற ரூட் வேற மாதிரி இருக்கும். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்ட ஆயுதத்தை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வானத்தின் பூமியினுடைய சான்றுகளை காட்டுகிறான். முதல் படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். ஃபலம்மா ஜன்னா அலைஹில் லைல், இரவு வருகிறது, நட்சத்திரம் தெரிகிறது. ரஆ கௌகபன், நட்சத்திரங்களை பார்க்கிறார் இப்ராஹிம். பார்த்துவிட்டு சொல்கிறார், கால ஹாதா ரப்பி, இதுதான் என் இறைவன் என்கிறார் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. மக்களே பார்த்துட்டு, ஏ அப்பா என்ன அழகா இருக்கு. நட்சத்திரம் அழகு தானே, அது அழகு இல்லாம கிடையாது. எவ்வளவு அழகா இருக்கும், தொலை தூரத்தில் இருக்கும், மினுங்குகிறது. அதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்கிறார், ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன். ஃபலம்மா அஃபல, அதுக்கு கொஞ்ச நேரத்தில் மறைவு வரும். அப்படிதானே? அது நிரந்தரமா இருக்க போறது இல்லையே, நம்ம கண்ணுக்கு தெரிய போறது இல்லையே, கொஞ்சம் மறைவு ஏற்படுகிறது. காலல் லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியதை நான் நேசிக்க மாட்டேன், அது கடவுள் இல்லை என்று விலகிட்டார். ஃபலம்மா ரஅல் கமர், சந்திரன் கொஞ்ச நேரத்தில் பெருசா வெளியே வருது. வரும்போது சொல்லுகிறார்கள், பாசிகன், பிரகாசமாக சந்திரன் வரும்போது சொல்லுகிறார், கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன்கிறார். நம்ம முதல்ல உன் இறைவன், அது இறைவன் மாதிரி தெரியல, இதுதான் இறைவன் போல அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திற்கு பாடம் நடத்துகிறார். இணை வைக்கல, அதை இறைவன் சொல்லல. இறைவன் என்று சொல்லுவதற்கான காரணம் இந்த சமுதாயத்திற்கான பாடம். இதுதான் என் இறைவன் என்கிறார். ஃபலம்மா அஃபல, அதுவும் மறையுது. பகல் வந்த மறைந்துதானே ஆகணும். நிலா மறைய ஆரம்பிக்கிறது. கால லஇல்லம் யஹ்தனி ரப்பி, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லை என்றால் லஅகுனன்ன மினல் கௌமில் லாலின், நான் வழிகட்ட கூட்டங்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று அவர் சொல்கிறார். கொஞ்ச நேரம் மாறுது. ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாசிகத்தன், பிரகாசமான முறையில் சூரியனை பார்க்கிறார்.
நட்சத்திரத்தை விட சந்திரன் பெருசு. உண்மையிலேயே அறிவியல் உலகத்தோடு ஒப்பிடு பார்க்கும்போது நட்சத்திரத்தை சந்திரனை விட சூரியனை விட நட்சத்திரம் தான் பெருசு. இங்க இருந்து பாருங்க அதனுடைய தன்மை என்ன? நட்சத்திரத்தை விட சந்திரன் பெருசு, சந்திரனை விட சூரியன் பெருசு. அதை பார்த்து விட்டு சொல்கிறார், கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என் இறைவன், இதுதான் மிக பெரியது என்கிறார். அப்ப இறைவனுக்கான அடிப்படை தத்துவம் என்னவா இருக்கணும்? அதையே அந்த இடத்துக்குள்ளே அப்படி வாழைப்பழத்தை ஊசி இறக்குற மாதிரி இறக்குறார். இறைவன்னா அது பெரியதாக இருக்கணும், எல்லா வகையிலும் அது பெரியதா இருக்கணும். நட்சத்திரத்தை விட சந்திரன் பெரிதாக இருந்தது, சந்திரனை விட சூரியன் பெரிதாக இருக்கிறது. ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என் இறைவன், இது மிக பெரியது என்கிறார். கொஞ்ச நேரம் ஆறுகிறது. ஃபலம்மா அஃபலத், அதுவும் மறைந்து விடும் பொழுது அவர் சொல்லுகிறார், கால யா கௌமி இன்னி பரியும் மிம்மா துஷ்ரிகூன், என் சமுதாயமே நான் வணங்குறேன்னு சொன்னதும் நீ வணங்குறேன்னு சொல்றதும் எல்லாமே வழிகட்டது, நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்று பாடம் நடத்துகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை முன்மாதிரி இன்றி ஒருவன் படைத்து ஒருவன் இருக்கிறானே, அப்படிப்பட்ட இறைவன் பக்கம் என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். ஹனீஃபன், உண்மை வழியில் நின்று திருப்பி விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிக்கீன், நான் ஒரு காலமும் இணை வைக்கக்கூடியவனாக இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தை பார்த்து பாடம் நடத்தினார்கள். பாடம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? எடுத்த எடுப்புல அல்லாஹ் ஒருத்தன் தான், கடவுள் ஒருத்தன் தான், உலகத்தை படைச்சவன் அவன் தான் என்று சொல்லி தான் அந்த மக்கள் வந்திருக்க மாட்டாங்க. உனக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன். நட்சத்திரம் கடவுளுங்கிறார், நட்சத்திரம் மறையுது. சந்திரன் கடவுள் என்கிறார், சந்திரன் மறைகிறது. சூரியனை கடவுள் என்கிறார், சூரியனும் மறைகிறது. அதற்கும் ஒரு நாள் ஆரம்பம் என்றால் இறுதி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் படைத்தவன் தான் பெரியவன், அவன் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி ஏகத்துவ கொள்கையை நோக்கி அந்த மக்களை அந்த அடிச்சுவட்டை நோக்கி இழுத்து செல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான தருணங்கள். அந்த மக்கள் எல்லாம் சிலையை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. தந்தையினுடைய மார்க்கம், சிலையை போய் விமர்சனம் பண்றாரு. மக்கள் கேட்கல. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல இல்லம் என் தகி இல்ல நர்ஜு மன்னக்க, இப்ராஹிமை விலகிக் கொள்ளவில்லை என்றால் கற்களால் அடித்து உங்களை கொன்று விடுவோம். அந்த மக்களுடைய ரிப்ளை, பதில் இதுதான். வாதத்துக்கு வாதம் சொல்லணும். என்னப்பா அது கடவுள் இல்லைங்கிற, இந்த பாருப்பா சத்தம் கொடுக்குறேன், எங்க ஆளு எந்திரிச்சு வந்து உன்னை என்ன பண்றாரு பாரு, இப்படி பேசி இருக்கணும்ல. அதுதானே வாதத்துக்கு பதில் வாதம். நான் எதிர்த்து நிக்கிறது ஒன்னு எதிர்த்து நிக்கிற, உன் கடவுளை எதிர்த்து நிக்கிறேன். அப்ப நீ என்ன எதிர்த்து நிக்க கூடாது, உன் கடவுள் தான் என்ன எதிர்த்து நிக்கணும், அப்படிதான் நிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது கடவுள் இல்லை என்கிறார், இவங்க தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. கடவுளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. நீங்கள் கடவுளை விமர்சனம் செய்தால் இப்ராஹிமே உங்களை கற்களால் அடித்துக் கொள்வோம். அவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்ராஹிம் தன்னுடைய புத்திசாலித்தனமான அடுத்த கட்ட தாவாவை ஆரம்பிக்கிறார். சிறிய சிலைகள் எல்லாம் இருக்கிறது, உடைச்சு தள்ளியாச்சு. கைத்தடியை கொண்டு போய் பெரிய சிலைக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு புறப்பட்டுட்டார். மறுநாள் காலை வருகிறார்கள். சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார். பெரிய சிலை மட்டும் மீதம் இருப்பதை பார்த்து யார் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பா அப்படிங்கிறத உணர்வதற்காக நேற்று வரை இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் தான் இதை விமர்சனம் செய்தார். அவரை பிடிங்க, ஆளை தூக்குங்க, ஆசருடைய மகன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பிடிச்சு கொண்டு வந்து விசாரணைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ராஹிமே, எங்கள் சிலைகளை நீங்க தான் அப்படி பண்ணீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பதில், என்கிட்ட கம்பு இருக்குதா, அதுகிட்ட கம்பு இருக்குதா, அதுகிட்ட போய் கேளு, என்கிட்ட வந்து ஏன் கேட்கிற? எதுவா இருந்தாலும் ஒரு டிடெக்டிவ் மைண்ட்ல என்ன இருக்கணும், எவிடன்ஸை தேடி போகணும்ல. எவிடன்ஸ் ஏன் இருக்குதா, அதுகிட்ட இருக்குதா, கம்பு எங்கப்பா இருக்குது, அங்க போய் கேளப்பா. இப்ராஹிம் சொன்ன பதிலை பார்த்து அந்த மக்கள் சொல்கிறார்கள், சிலை பேசுமா, சிலை கிட்ட கேட்போமா, அது பதில் தருமா? இதைத்தான நான் இத்தனை வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிலை பேசுமா, சிலை கேட்குமா, சிலை பதில் தருமா? நேற்று வரைக்கும் நான் சொன்ன உனக்கு புரியல, இன்னைக்கு உனக்கு புரிஞ்சிருச்சா? அந்த மக்கள் சுதாரித்துக் கொள்கிறார்கள். இப்ராஹிம் மீண்டும் தாவாவை ஆரம்பிக்கிறாங்க. நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிவதுதான் அவர்கள் பதிலாக இருந்ததை தவிர அதற்கான நியாயமான பதிலை சொல்லி இருந்தால் அந்த சமூகம் நேர்வழியை நோக்கி வந்திருக்கும். ஒரு வாதம் வைக்கப்படுதுங்க, அந்த வாதத்துக்கு நியாயமான வாதம் வைக்கணும்ல. பாபர் மஸ்ஜித் ஒரு பள்ளி வாசல் இடிச்சாங்க. வழக்கு இந்த அந்தான்னு போச்சு. அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கும்போது மூணா பிரிச்சு கொடுத்தான். அதுவே வைத்தறிச்சல்ங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சரி, ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு பார்த்தா, நிலத்தை எவன் இடித்தானோ அவனுக்கு சொந்தம், எவனெல்லாம் இடித்தானோ அவர்களெல்லாம் விடுதலை என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு லேண்டை கட்டி தாரேன் அப்படின்னு வச்சாங்க. இவனுடைய ஆட்சியின் அடித்தளமே அந்த பாபர் மஸ்ஜித் தான். ஒரு நியாயமான பதில கொடுத்திருக்கணும்ல. இல்லப்பா, நாங்கள் சான்றுகளை எல்லாம் பார்த்தோம், ராமர் கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது, பாபர் இடித்ததற்கான ஆதாரங்கள் தான் தெரிகிறது, எனவே பாபருடைய மஸ்ஜித் இல்லை என்று சொல்லி இருந்தாலாவது மனசாரி இருக்கும். என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? அங்க கோர்ட்ல
மக்களுடைய கூட்டு மனசாட்சின்ட்டார். நம்பிக்கை இருக்கலாங்க. 130 கோடி பேர் இந்தியாவில் வாழ்றான். 80 கோடிக்கு நெருக்கமாக இந்து மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை மக்கள் அந்த கோயில் எதிர்பார்க்கல. அதுக்கு நடந்த தேர்தல் ஒரு ஆதாரம். எதிர்பார்த்தான்னு கூட வச்சுக்க. 80 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் அந்த இடத்தில் கோயில் கட்டுவதற்கு அடித்தளம் என்று தீர்ப்பு கொடுக்கிறார்கள் என்றால் இங்க என்ன வேலை செய்யல? அறிவு வேலை செய்யல, ஆதாரம் வேலை செய்யல, அவர்களுடைய ஆதிக்கம் மட்டும்தான் வேலை செய்கிறது. பதில் எப்படி வரணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி வந்திருக்கணும்? இப்ப கரெக்டா தான்ப்பா கேட்கிறாரு, நானே போய் அந்த பெரிய சிலைட்ட கேட்கிறேன் அப்படின்னு நீ முடிவெடுத்திருந்தா அங்க ஒரு புரட்சி வெடிச்சிருக்கும், அறிவு வளர்ந்திருக்கும். இவர் நம்ம சிலைகளை உடைத்து விட்டார் என்ற சிந்தனையிலே அவர்கள் இப்ராஹிமை தண்டிப்பதற்கு தான் முற்பட்டார்கள், சிந்திப்பதற்கு முற்படல. இதே நிலையைத்தான் இன்றைக்கு ஆதிக்க மக்கள், ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் இன்றைக்கு சிறுபான்மையின மக்கள் மீது வைக்கக்கூடிய ஆதிக்கம் இதுதான். அது மட்டும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிற இடமெல்லாம் வாதம் தான், யாரையும் விடுறதா இல்லை. எவனெல்லாம் வழிகட்டை தன் பக்கம் திருப்புகிறானோ அவன் பக்கமே நேர்வழி திருப்பி விடுகிற ஒரு பண்பாடு கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மன்னரை கடந்து செல்கிறார். அந்த மன்னருக்கு இவரை கண்டா, இப்ராஹிமை கண்டா காகல, கடுமையான கோபம். ஒரு கடவுளுங்கிற உன் கடவுள் என்னப்பா செய்வாரு? சொல்லுப்பா உன் கடவுளை பத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தமா சொல்றாங்க, இவன் இவ்வளவு பெரிய பைத்தியம்னு தெரியாது இப்ராஹிம் நபிக்கு. தெரிஞ்சிருந்தா அப்பவே வாதத்தை மாத்தி இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன சொல்றாங்க? யுஹ்யி வ யுமீத்து, என் இறைவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க வைக்கிறான். அவன் தான் பிரம்மாண்டமான கடவுள். அவன் நினைச்சதை படைப்பான், நினைச்சதை அழிப்பான், எப்படி வேண்டுமானாலும் அவன் தன்னுடைய படைப்புகளை ஆக்குவான், உயிர்ப்பிப்பான், மரணிக்க வைப்பான் என்று சொல்லுகிறார்கள். இவன் இப்பதான் தான் பைத்தியத்தை வெளிப்படுத்துறான், அறிவு வேலை செய்யல. என்ன சொல்றான்? அன்ன உஹ்யி வ உமீத்து, நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் மரணிக்க வைக்கிறேன். இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை வேற, இவன் புரிஞ்சுக்கிட்டது வேற. இவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் தெரியுமா? நான் அரசன், ஒருத்தனுக்கு உணவு கொடுத்து வாழ வைப்பேன், தண்ணி கொடுத்து வாழ வைப்பேன், படிப்பு கொடுத்து வாழ வைப்பேன், நான் வாழ வைக்கிறேனா? ஒருத்தனை ஆயுதத்தை எடுத்து வெட்டி கொன்னுறானா? இப்ராஹிம் நபி அப்படி சொல்லல. ஒன்றுமே இல்லாதல இருந்து ஒன்றை கொண்டு வருவான் அல்லாஹ், இருக்கிற ஒன்றை இல்லாமலே ஆக்கிடுவான் அவன் அல்லாஹ், உயிர்ப்பிப்பான், மரணிக்க வைப்பான் என்பதை அந்த அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறாங்க. இவன் குறும்புத்தி கொண்டவன், இவனுக்கு புரியல. இவன் என்ன சொல்றான்? நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணிக்க வைப்பேன். அப்படியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து இவனுக்கு ஏத்த மாதிரி பேசணும்ல. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வாதத்தை வைக்கிறார்கள். என்னுடைய இறைவன் யஅதி ஷம்சி மஷ்ரிகஹா, என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கில் இருந்து உதயமாக்குறான். ஃபஅதி பிஹா மக்ரிபஹா, அந்த சூரியனை நீ மேற்கில் இருந்து உதயமாக்குவீர். நீ கடவுளுங்கிற. ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம் என்ன? கிழக்கில் இருந்து சூரியன் உதயமாய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கூட மாத்தி தப்பி தவறி தடுமாறி ஐயோ எனக்கு தெரியாம நான் மேற்கில் இருந்து வந்துட்டேன்னு வரமாட்டேங்குது. கரெக்டா அது கிழக்க வந்து வருது, அது அதனுடைய வேலை செய்யுது. நீ தான் கடவுளாச்சே, உயிர்ப்பிக்கிற, மரணிக்க வைக்கிற, எல்லா கடவுளோட பெரிய கடவுளுங்கிற. நீ செய், மேற்கில் இருந்து அந்த சூரியன் உதயமாகட்டும்ங்கிறான். இவன் புரிஞ்சுக்கிட்டான், ஆஹா சரியான லாக். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஓ புஹீத்தல்லதி கஃபர், காஃபிர் வாயடைத்து மௌனியாகி விட்டான். அடுத்து பதில் கிடையாது. என்ன பதில் சொல்றது? இப்படியான பல அறிவுபூர்வமான தத்துவத்தை விதைத்துத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தலை தூக்கி நிற்கிறது. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இணை வைப்பு சிந்தனையில் இருக்கக்கூடிய, பல தெய்வ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நார்த்திகர்களை சந்திக்க முடியாது. அவன் கேட்கிற கலிக்கும் பதில் கொடுக்க முடியாது. அந்த நார்த்திகன் இஸ்லாமியனை சந்திக்க முடியாது. முஸ்லிம் கேட்கிற கலிக்கு அவன் பதில் கொடுக்க முடியாது. அவன் நினைக்கிற நான் தான் பெரிய பகுத்தறிவாளன்கிறான். எந்த ஜாமியால வந்தாலும் சரி, நாம கேட்கிற வேலையை ஓடிடுவான். இங்க இருந்து அடுத்த மறுபடியும் கைபர் போலன் கணவாய் வழியா ஓடிடுவான். பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு நார்த்திகன் இஸ்லாமியனை சந்திக்க முடியல. அப்படி சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் பெரியார்தாசன் என்ற அப்துல்லா. இங்க வந்து நீ வாதத்தை சந்தித்தால் ஒன்று நீ ஓடணும், இல்லைன்னா இந்த மார்க்கத்தில் மாறணும். இப்படி ஒரு அறிவார்ந்த சிந்தனையை மார்க்கத்துக்குள் விதைத்து அடிப்படை வாதத்திற்கு பெரும் சமாதியை எழுப்பிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இவ்வளவு பெரிய அறிவு களஞ்சியம் தெரியுமா? இவ்வளவு நம்ம அறிவு கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த இஸ்லாம்னு மட்டும் நம்ம இல்லைன்னு வைங்க, இந்த மார்க்கம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளாம் அடிக்கப்படுற அந்த காலத்திலே, நபி காலத்திலும் எல்லாம் மொத்தம் கூட்டம் அழிஞ்சிருப்போம். 1400 வருஷமா இந்த மக்களை அல்லாஹ் கொண்டு வரான்னு அந்த மார்க்கத்தை வச்சுதான் அப்படி அழகா இழுத்து கொண்டு வரான். இன்னும் போவோம். நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கும் காலமெல்லாம் நாம் அறிவார்ந்து செயல்படவில்லை என்றாலும் நம்மை அறிவார்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் நிறைந்த இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய இந்த முஸ்லிம்கள் தங்களுடைய அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இங்க படித்த பட்டதாரிகள் குறைவு, இங்க படிக்கக்கூடிய நபர்கள் குறைவு. கல்விக்கு முக்கியத்துவம் தருவதை விட
தொழிலுக்கு, வேலைக்கு, பணத்திற்கு, வாழ்வாதாரத்திற்கு இதை நோக்கி செல்லக்கூடியவர்கள் சமூகத்தில் அதிகம். ஆனால் வேறு ஒரு சமூகம் இதே இந்தியாவில் இருக்கிறாங்க. அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை நாம வைக்கிற எல்லா சமூக மக்களும் வைக்கிற விமர்சனம் என்ன? 3% இன்னும் பண்ணிட போறான் அப்படின்னு. அவன் வெறும் 3%. அவன் வீட்டை இடிச்சு கட்டணும் ஆசைப்படவே மாட்டான். என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கானா? நான் வீட்டை இடிச்சு கட்டணும் என் வாழ்நாளில் லட்சியம். அவனுக்கு அது ஆசை கிடையாது. அல்லது என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பெரிய பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் கிராண்டா 20 லட்சம் 50 லட்சத்துக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டிருக்கான? ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது. எனக்கு பிறக்கிற எந்த பிள்ளையா இருக்கட்டும், என் சமுதாயத்தில் வர எந்த பிள்ளையா இருக்கட்டும், அரசு உத்தியோகத்தில் முடிவெடுக்கிற துறையில் இருக்கணும். கார்பரேஷன்ல கக்கூச கழுவுறவன அரசு உத்தியோகம் தான், கலெக்டர் உத்தியோகம் அரசு உத்தியோகம் தான். கழுவுற இடத்துல என் பிள்ளை இருக்க கூடாது, முடிவெடுக்கிற இடத்துல என் பிள்ளை இருக்கணும். முடிவெடுத்தான் பாத்தீங்களா? வெறும் 3%. இன்றைக்கு எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, பாதிக்கு நிகராக அந்த சமூகத்தவர்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம், அந்த மக்கள்கிட்ட அடிப்படை பேசிக்கான அறிவு கிடையாது. அது இல்லாமல் அவர்களுடைய வளர்ச்சி இப்படி இருக்கிறது. நம்ம கிட்ட அறிவில் மட்டும்தான் கட்டமைப்பை அமைத்து வாழ்கிறோம். ஒருவேளை இந்த சமூகம் கல்வியில தெளிர்ச்சி அடைந்து மேலே நோக்கி வளர ஆரம்பித்தால் சமூகத்தினுடைய மாற்றம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் தெரியுமா? கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அறியாதவர்கள் உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை சரியாக புரியாதவர்களுக்கு சமம். எஜுகேஷனை பத்தி நாலேஜே இல்லையே. படிச்சா என்ன கிடைக்கும், என்ன வேலைக்கு போனா என்ன சம்பாத்தியம் கிடைக்கும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழலாம், எவ்வளவு பெரிய இடத்துல நம்ம இருக்கலாம், அவன் பொருளாதாரத்தை நோக்கம் வைத்து செல்லக்கூடியவன் கிடையாது. அவன் அதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடியவன். அவன் அரசியல்வாதியா இருக்கிறான பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த 3% கம்யூனிட்டி இருக்குது. நாமெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம்ல, ஆரம்பிச்ச ஓட்டு அவனை தவிர எவனும் போட மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும். அவனை தவிர எவனுமே போட மாட்டான்னு அவனுக்கு தெரியும். அவன் எடுத்த ஆயுதம் இந்த வீடு கட்டுவது, பொருளாதாரத்தை திரட்டுவது அல்ல. அவன் எடுத்த ஆயுதம் அரசியலில் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், சிஎம் ஆகணும். நீயே இருந்துக்க, நான் சொல்றபடி நீ கையெழுத்து போட வைக்கிறோம் பாரு, அப்படி வந்து உட்கார்ந்துட்டான். இது இந்த ஒரு புத்திசாலித்தனம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்குள் செயல்படுமே ஆனால் அடுத்த கட்ட தலைமுறை ஒரு கண்ணியமான வாழ்வை நோக்கி நகரும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அறிவு செயல்படவில்லை என்ற காரியத்தை ஒரு சில நேரங்களில் முஸ்லிம்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த கல்வி ஒரு எடுத்துக்காட்டு. கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் உண்மையான கடவுளை அறிந்து உண்மையான நேர்த்தியான நெறியிலே வாழக்கூடிய இந்த முஸ்லிம்கள் நம்முடைய அடுத்த கட்ட தலைமுறை தலைநிமிர்ந்து நிற்பதற்கு வீடோ பணமோ நகையோ நல்ல குடும்பத்தில் வாக்கப்படுவதோ அரசியலில் தெளிச்சி அடைவதோ கையெடுத்து கும்பிட்டு நாளைக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்த சீட்டு கிடைச்சிரும், இந்த கட்சியோட போய் சேர்ந்த சீட்டு கிடைச்சிரும் என்பதில் இல்ல, கல்வியில தான் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படை சிந்தனை முஸ்லிம் சமூகத்தில் இல்லாத மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு? மற்ற மாநிலத்துக்காரெல்லாம் பார்த்து வாயடைக்கிற அளவுக்கு இங்க புத்திசாலிகள் அதிகம். ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. படித்தவர்கள் இந்த சமூகத்தில் இந்த மாநிலத்தில் அதிகம். அதற்கு ஒரு வெளிப்பாடு தான் நம்மளாம் ஒரு சில ஆண்டுகளாகவே இந்த நீட் எக்ஸாம் வந்து கூடாது, இதுல ஊழல் நடக்கும் நம்ம பேசணும். இன்னைக்கு எல்லா மாநிலத்துக்காரனும் பேசலாம். இப்பதான் அவனுக்கு புத்தியே வந்திருக்கு. அட நீட் சரியில்லை, கரெக்டா எலெக்ஷன் ரிசல்ட் டைம்ல வெளியிடுறான். ஜூன் 14 திடீர்னு ஜூன் 4 வெளியே கொண்டு வரான். ரிசல்ட் டைம்ல வெளியிட்டு இவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? படிச்சவனை எல்லாம் வெளியே தள்ளிடுறான், ஃபெயில் ஆக்கி. அவன் வேற ஏதாவது நாட்டில் போய் மெடிக்கல் படிச்சுட்டு போய் சாவட்டும், பிரச்சனை இல்லை. இந்த உள்நாட்டுக்குள்ள இவன் யாரிடத்தில் பணம் பெறுகிறானோ பெட்டி பெறுகிறானோ அவனை மட்டும் கவர்மெண்டினுடைய காலேஜில், தமிழ்நாட்டு கவர்மெண்ட், அதாவது அவன் ஒரே எக்ஸாம் கொண்டு வரான். முன்னாடிலாம் மாநில எக்ஸாம் இருந்துச்சுல, முழு மத்திய எக்ஸாம் ஏன் கொண்டு வரான் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அந்த மருத்துவ கல்லூரியில் கூட ஊப்பியில உள்ள தற்கூரியை கொண்டு வந்து சேர்ப்பான், ஜார்க்கண்ட்ல இருக்கிற தற்கூரியை கொண்டு வந்து சேர்ப்பான். பணத்தை வாங்கிட்ட முடிஞ்சிருச்சுல, அவன்கிட்ட அவ்வளவு மருத்துவ கல்லூரி இந்தியாவில் இல்ல. இப்ப இருக்கிற இடத்துல எல்லாம் தற்கூரி நடப்பியெல்லாம் படிச்சவனை வெளியே தள்ளியறலாங்கிறதுக்கான ஒரு திட்டமிடல் தான் இந்த நீட். இதை நீட் அவன் எக்ஸாம் மருத்துவத்துக்கு கொண்டு வரல. அடுத்து அவன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடம் என்னன்னா, இன்ஜினியருக்கு நீட் உண்டு, லாயருக்கு நீட் உண்டு. அவன் எடுக்கிற எல்லா துறைக்கும் நீட் வச்சிருக்கான். அவன் எல்லா படிப்பையும் படிக்கிற படிப்பாளிகள் வெளியே போகணும். தற்கூரிகள் மட்டும்தான் இங்க நாட்டை ஆட்சி செய்யணுங்கிற இடத்துக்குள்ள அவன் கொண்டு வர ஒரு திட்டமிடுறான். இதை அறிந்து 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக அனிதான ஒரு புள்ள மௌத்தாச்சே, தூக்கு போட்டு, அது இஸ்லாத்துல அனுமதி கிடையாது, மாற்று மத புள்ள வேற. அந்த பிள்ளை இறக்கும் போதே சமூகத்தில் பெரிய பூகம்பமே வெட்டிச்ச மாதிரி எல்லா கட்சிக்கார எல்லா இயக்கத்தவர்களும் இந்த நீட்டுக்கு எதிராக போர் கொடி தூக்கினார்கள்.
நிலைமை என்ன தெரியுமா? அப்பமெல்லாம் மற்ற மாநிலத்துக்காரன் வந்து மௌனியா உட்கார்ந்து இருந்தான். இன்னைக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் புத்தி வருது. அடாடா ரிசல்ட் சரியில்லை, எவ்வளவு ஏமாத்து வேலை பிராடுத்தனம் பண்றான்னு தெரியுமா அப்படிங்கறதும் கொஞ்சம் தெளிச்சு அடைகிறோம். அவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செல்லுகிற இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு என்னன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறான். அறிவு வேலை செய்யற பத்தியா? உனக்கு அந்த நேரத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டை தடுக்கணும்னு தெரிஞ்ச அறிவுக்கு எது தெரியல? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன தியாகியா? குவைத்தில் வந்து தமிழர்கள் இறந்தார்கள், இந்தியாவில் உள்ள இந்தியர்கள் இறந்தாங்க. இறந்தவர்களுக்கு இதே தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை என்று கொடுத்தார்கள். தான் குடும்பத்தை காப்பாற்ற போய் உழைச்சு செத்தவனுக்கு 5 லட்சம் ஒரு நியாயம். ஆனால் தன்னையும் தன் சமூகத்தையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சங்கிறத என்ன விதமான நியாயம் இருக்கு? இதுல ஏதாவது நியாயம் இருக்குதா? இவன் குடிச்சவன் இவனுடைய குடும்பத்தையும், அதாவது இவனுடைய பிரேதத்தை கூட அடக்கம் பண்ண கூடாதுங்கிற மாதிரி சட்டத்தை ஏற்றி கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் தூக்கி ஜெயில போட்டு அதற்கு உடந்தையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள், மேல்மட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என்று கைது செய்திருந்தால் அடுத்த மாசத்துல பொட்டிப்பாங்கப்பா அடக்கி உள்ள உட்கார்ந்துருப்பான். இதான் நடக்கும். நீ 10 லட்சம் கொடுக்கிற இப்ப நிலைமை என்ன தெரியுமா? சும்மா விஷத்தை குடிச்சிட்டு நான் கள்ளச்சாரத்தை சாவப்படுறேன்னு முடிச்சு படுத்துருவான். கடந்த கதை முடிஞ்சிருச்சா? மக்களினுடைய வரிப்பணங்கள் எல்லாம் எவ்வாறு சீரழிக்கப்படுகிறது என்பது அறிவற்ற ஒரு அரசுக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நிகழ்வின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. அறிவு என்பது வெறுமனே பாடப்படிப்பில் அல்ல, நம்முடைய செயல்பாட்டில் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் வாயிலாக நிரூபிக்கிறான். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய, அதாவது இன்று வெள்ளி, சனி, ஞாயிறு மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நடைபெறக்கூடிய மார்க்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.